நண்பர்களே வணக்கம். வாக்காளர் பெருமக்களே, எல்லாருமே தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்க. வருஷம் ஆரம்பித்து ஒரு மாதம் கூட கரெக்டாக முடியலை. இன்னைக்கு தான் கடைசி நாள். கரெக்டாக வருஷத்தோட மாதத்தோட கடைசி நாள். இப்படி ஒரு பிரச்சனை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், சளி பிடிச்சிக்கிச்சு. ஏண்டா இதெல்லாம் ஒரு வீடியோ கண்டென்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் வீடியோ போட மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க. சரி, சளி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொன்னால், சளி தானே பிடிச்சிருக்கு, இன்னும் காய்ச்சலா இல்லை இதுவா பெரிய இதுமாதிரி பேசிக்கிட்டு நார்மலாக சளி தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எகத்தாளமாக பேசுகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சளி பிடிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளோ பெரிய ஒரு ட்ரபிள் அப்படின்னு சொல்லிட்டு இனி நான் வாழ்க்கையில் சந்திச்சிடலாம். கடந்த 3 நாட்களில் நான் கடந்த அந்த பாதையை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் யாருக்காச்சும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்துலேயே சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் போடுங்க. லைஃப்பை தொலைச்சிட்டேடா. வழக்கமாக எத்தனை நாளில் உங்களுக்கு சளி பிடிச்சா சரியாக போகும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. Extremely annoying shift later. கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரல. கரெக்டாக ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னாச்சு அப்படின்னா, ஒரே ஒரு தும்மல் வந்துச்சு. சரி, ஒரு தும்மல் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு மணி நேரம் கழிச்சு 2 தும்மல் 2 இருமல் வந்துச்சு. ஓகே, ஏதோ டஸ்ட் அலர்ஜி போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு சாப்பிட்றேன். ஒரு வாய் சாப்பாடு, லெஃப்ட் ஹேண்டு, ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வைக்கும் போதும் ஒரு வாட்டி இருமல் வருது. என்னடா இது கொடூரமான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டேன். கரெக்டாக ஒரு 2 மணி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எங்கே விட்டேன்? நைட் 2 மணி. என்னடா யாரோ என்னை கழுத்தை பிடிச்சி அமுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எந்திரிச்சு பார்த்தா யாரையுமே காணோம். அப்புறம் என்னடா அப்படின்னு பார்த்தா 2 மூக்கும் அடைச்சிக்கிட்டு மூச்சே விட முடியலை. அன்னைக்கு நைட்டு முழுக்க இதே பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்துக்கிட்டு போகிற மாதிரியே சொந்த வீட்டில் உட்காந்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ கொடூரமான விஷயம்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் லீவு கேட்குங்க. கோல்டுக்கெல்லாம் லீவ் தர மாட்டாங்களாம். சாதாரண கோல்டு தானே, வா அப்படின்ட்டாங்க. கோல்டு உங்களுக்கு சாதாரணமான விஷயமா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி போயிட்டேன். ஆஃபீஸுக்கு போயிட்டு இவங்க தான் என்னை வரவும் சொல்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இருமுறப்பெல்லாம் என்னமோ நான் கொலை குத்தம் பண்ண மாதிரி சுற்றி திருன்னு முழிக்கிறாங்க. ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சேரை நகட்டிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. மாஸ்க் எடுத்துகிட்டு தரான் ஒருத்தன். என்னடா டே, சரி மாஸ்க் எடுத்துட்டு கொடுத்தது கூட ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துலன்னு வச்சுக்கலாம். என்னமோ நோயாளியை ஒதுக்குற மாதிரி இவங்களுக்கு வாழ்க்கையில சளியே பிடிக்காதாடா அவங்களுக்கெல்லாம். ஒரு தடவையும் இருமுறப்பையும் தும்முறப்பையும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றப்பையும் ரொம்ப கில்ட் ஆக்குறாங்க. அதுக்கு பேசாம நான் வீட்டிலே இருந்திருப்பேன்டா, லீவ் கொடுத்துருந்தா. சரி இவ்வளவு இருமுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் லீவ் எடுத்துக்க அப்படின்ட்டாங்க. அதுலேயும் ஒரு சில பேருக்கு சந்தேகம், நீ அடுத்த நாள் லீவ் எடுக்கிறதுக்காக தானே இன்னைக்கு நிறைய சீன் போட்ட கோல்டு வந்த மாதிரி அப்படின்னு. ஏண்டா அவன் இருமி என்னோட வாய்ஸே மொட்டை ராஜேந்திர வாய்ஸ் மாதிரி மாறிடுச்சு. என்னைய பார்த்து இப்படி சொல்றீங்களா? பாத்தியா, சந்தோஷமா டீ காஃபியை போட்டுக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவங்க வெறும் சுடுதண்ணி மட்டும் தான் குடிக்க வேண்டியதா இருக்கு. சுடுதண்ணி குடிச்சு தொண்டையெல்லாம் பொத்து போச்சு. லீவ் எடுத்துட்டு நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா லீவ் எடுத்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. என்னன்னா காலையில எப்பயும் எழுந்திரிச்சு சாப்பிட்டா வாயெல்லாம் ஒரு மாதிரி கசப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கேரா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி போய் பெட்ல படுப்போம் அப்படின்னு படுத்தா 2 மூக்கும் அடைச்சுக்குது. வேற எப்படி படுக்கிறது? ஒரு அரை மணி நேரம் இந்த சைடு படுத்தோம்னா எல்லாமே லெஃப்ட் சைடு வந்துடுது. இப்படியே கொஞ்ச நேரம் படுத்திருந்தா லெஃப்ட் சைடு அடைச்சிருக்கோம், ரைட் வழியா மூச்சு விட்டுக்க வேண்டியது. அப்புறம் இந்த சைடு திரும்பி படுத்துக்க வேண்டியது, கை வலிக்குது. அப்புறம் இந்த பக்கம் அடைச்சிக்கிறோம், இந்த வழியா மூச்சு விட்டுக்க வேண்டியது. இப்படியே பார்ஷியலா தான் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது 50% மூச்சு விடுறதுதான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கானா அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரமே. ஸோ நான் 50% தான் மூச்சு விடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் 50% தானே உயிரோடையே இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு. சரி அந்த அரை மணி நேரமாச்சும் சந்தோஷமா படுத்துடலான்னு பார்த்தா அப்பப்போ தொண்டையில ஏதோ நிக்கிற மாதிரியே இருக்கு. போய் ரெஸ்ட் ரூம்ல போய் துப்பிட்டு வர வேண்டியதா இருக்கு. இப்ப நான் தூங்குறதா, உட்கார்ந்து இருக்கிறதா, இல்ல பேசாம ரெஸ்ட் ரூம்ல போய் படுத்துக்கிறதா?
ஒண்ணுக்கு அவஸ்தப்படுறட்டாச்சாரின்ற மாதிரி இருக்கு. மறுபடியும் நீ ஒரு கோவிட் காலத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு. வீட்டுல இருக்கிறவங்களும் வந்து ஏய் அந்த டம்ளர்ல குடி அப்படின்றாங்க, ஏய் சுடு தண்ணி குடி அப்படின்றாங்க. சரி இதுக்கெல்லாம் என்ன பண்றது, எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட கேட்டேன். அப்புறம் வீட்டுல இருக்கவங்ககிட்ட கேட்டேன். ஆளாளுக்கு உடனே எம்பிபிஎஸ்ஸா மாறி இஷ்டத்துக்கு எல்லாருமே ஒரு ஹோம் ரெமெடி. நீ என்ன பண்ண, சுடு தண்ணி எடுத்து 120 டிகிரி அப்படியே கொதிக்கிறப்ப அப்படியே எடுத்து நேரா தொண்டையில ஊத்து அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன் வந்து டைரக்டா சுடு தண்ணி குடிக்க கூடாது, 50% சுடு தண்ணி எடுத்துக்க, 50% பச்சை தண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடிச்சாதான் உனக்கு நல்லது அப்படின்றாங்க. இன்னொருத்தன் வந்து பிரியாணிக்குன்ற மாதிரி சுடு தண்ணியை வச்சு அதுல இஞ்சி பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க விட்டு குடி அப்படின்னு. அது என்ன லிக்விட் பிரியாணியடா. இன்னொருத்தையும் மசாலா டீ குடின்றான், இன்னொருத்தையும் சுகர் எடுத்துக்காதன்றான், இன்னொருத்தையும் ஆவி குடின்றான். ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவங்க சொன்ன எல்லாத்தையுமே நான் செஞ்சேன். எல்லாத்தையுமே செஞ்சதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராவா நடந்தது என்ன தெரியுமா, கோல்டோடு சேர்ந்து இப்ப வயிறும் கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அருமைடா அருமைடா. உங்களுக்கு ஏதாச்சும் வைத்தியம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா சொல்லுங்கடா, இல்லைன்னா விட்டுருங்கடா. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையுமே அடுத்த மேல ஏவி விடாதீங்கடா. எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னுமா சரியாகல, அப்ப வந்து நீ வந்து நான் சொன்னதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட அட்வைஸ் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டயே கோச்சிக்கிட்டு வேற போயிடுறாங்க. என்னடா வாழ்க்கை இது. வாழ்க்கையில எவனா வந்து 2 அடி அடிச்சா கூட தாங்கிக்கலாம் போல, இதை தாக்க முடியல. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தவன் வந்து ஒரு அட்வைஸ் போய் டாக்டர் பார்த்துரு அப்படின்னு. போய் டாக்டரையும் பார்த்தேன். டாக்டர் பார்த்தா அவர் ஒரு 4 மாத்திரை சிரப்பு, அவர் ஃபார்மசியில் மீதி இருக்கிறது பழசப்பட்டை எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டா மேற்கொண்டு கேர் ஆகுது. சரி கேர் ஆனா தூக்கம் வரணும்ல, தூக்கம் வந்தா மூக்கு கிடைக்குது, மறுபடியும் அதே சைக்கிள் ரிப்பீட்டு. டாக்டரை போய் பார்த்தாலோ ஹோம் ரெமெடி எடுத்தாலோ இந்த சளி பிடிச்சிச்சுன்னா மினிமம் 1 வாரம் இருந்துட்டு தான் போகும். அதுக்கு டாக்டர் போய் பார்த்தா 1500 செலவு பண்ணணுமா அப்படின்ற வரை எனக்கு ஒரு இதா இருக்கு. போதாக்குறைக்கு இந்த மெடிசின் சைடு எஃபெக்ட் வேற. ஒரு பக்கம் நம்மளா ஹோம் ரெமெடியா எடுத்துக்கிட்டது வந்து மிளகு பட்டை அது இது நல்ல காட்டமான ஐட்டமா எடுத்து எடுத்து தொண்டை காணாம போயிருச்சு, வயிறு கலக்குது. இன்னொரு பக்கம் இந்த விக்ஸு அமிர்தாஞ்சனி கோடாலி தைலம் அது இதுன்னு மோந்து பார்த்து மூக்குக்குள்ளெல்லாம் புண்ணாயிருச்சு. ஸோ நான் என்ன கன்க்ளூட் பண்ண வரேன் அப்படின்னா, யாராச்சும் ஒரு ஆள் கோல்டில் இருக்கான்னா அவனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தை பேசு, அவனை நோயாளியாக ஒதுக்காதீங்க, அவனுக்கு மேற்கொண்டு வேலை கொடுக்காதீங்க. ஏன்னா அவனுக்கு வந்து டோட்டல் பாடியே கொலாப்ஸ் ஆகுது. கோல்டுன்றது வெறும் மூக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், தொண்டை சம்மந்தப்பட்ட விஷயம் நினைக்காதீங்க. ஏன்னா அவனால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை செய்ய முடியலை. மண்டைக்குள்ள என்னமோ ஒரு 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 சின்ன நீர்வீழ்ச்சி மூஞ்சுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தா எப்ப இருக்கும், அந்த மாதிரி உள்ள ஏதோ தண்ணி ஃபால் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம 2 நிமிஷத்துக்கு மேல ஃபோக்கஸ் பண்ணி லேப்டாப் பார்க்க முடியல, உள்ள ஏதோ ஓடுற மாதிரியே இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதாச்சும் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அறியாம மூக்கு வழி அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அதை பப்ளிக்ல எவனாச்சும் பார்த்துட்டாங்கன்னா அது வேற ஒரு சங்கடம் ஆயிருது. இன்னொன்னு என்னன்னா அதை பேலன்ஸ் வேற பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட கிராவிட்டியை சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை அப்படின்னு திருப்பி உள்ள இழுத்துறணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது கிராவிட்டியோட கண்ட்ரோலுக்கு போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேற மாதிரி ஒரு எம்பராஸ்மெண்டா போயிருது. இன்னொன்னு, அவனால ஒரு இடத்துல உட்கார முடியாது. அவனுக்கு வந்து உட்கார்ந்தா எந்திரிச்சு நடக்கணும்னு தோணும், எந்திரிச்சு நடந்தோன்னா கை காலெல்லாம் வலிக்குது உட்காரணும்னு தோணும், திருப்பி வந்து உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா திருப்பி எந்திரிச்சு உட்காரணும்னு தோணும். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான மைண்ட் செட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இன்னொன்று வந்து சளி பிடிச்சா ஹைட்ரேஷனா இருங்க. நானும் ஒரு ஹோம் ரெமெடி சொல்றேன். இனி யாருக்காச்சும் பார்த்துட்டு இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் சளி பிடிக்கலையா, இதே மாதிரி சைக்கிள் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு 4 பேர் 4 விதமான ஹோம் ரெமெடி சொல்லுவான். அதோட சேர்த்து இதையும் சொல்றேன், ஒரு ஃப்ளாஸ்கை வந்து எப்பயுமே கூடயே வச்சுக்கோங்க. ஏன் வீடியோ வரல அப்படின்னு கேட்ட எல்லாருக்குமே இதுதான் காரணம். கூடிய சீக்கிரம் இந்த சளியை சரி பண்ணிட்டு நான் திருப்பி நல்ல கண்டென்ட்டோட வரேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஹோம் ரெமெடி தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. இந்த இருமல், வறட்டு இருமல், தலைவலி, கண்ணெரிச்சல், மூக்குல தண்ணீர் ஒழுகுதல், வயிறு கலக்குதல், சோம்பலாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே ஏதாச்சும் ஒரே மருந்துல எல்லாம் சரியாகும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவை யார் பார்த்துருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஆவரேஜ் டியூரேஷன் 2 நிமிஷம் தான் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே பேக் அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. என்ன பிரச்சனைனே தெரில. ஊருக்குள்ள கிரிஞ்சு பண்ணாதான்டா பார்க்குறீங்க, நல்ல வீடியோ பார்த்தா எங்கே பார்க்குறீங்க. சரி,
எனக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அடுத்த மாதமாச்சும் நல்லதாக அமையணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏதாச்சும் 4 நல்ல வார்த்தையாக கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.